ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைவரில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் குரோம் இல்லை எட்ஜ் எதனா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைவர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வர லிங்க் கிளிக் பண்ணுங்கள், fiverr.com. அதில் இப்போ நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இங்கே ஜாயின் இருக்கும் பாருங்கள். கண்டினியூ வித் கூகுள் இல்லை இமெயில் இல்லை ஆப்பிள், ஃபேஸ்புக் எதனா ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இமெயில் வச்சு லாகின் பண்ணுறேன். இல்லை உங்கள் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு வந்து இது நாலுக்கும் மேட்ச் ஆகணும், நாலோட கண்டிஷன்ஸும். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி போட்டுக்கலாம். இமெயில் ஐடி போட்டுட்டு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கான யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். இந்த யூசர் நேம் தான் உங்களுக்கு யாருக்குன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட யூசர் நேம் தான் மற்றவங்களுக்கு ஷோ ஆகும் இன்டராக்ட் பண்ணும்போது. அதுக்கு அவைலபிளாக இருக்கிற யூசர் நேம் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய நேமே சூஸ் பண்ணுறேன். என்னோடய நேமே யூசர் நேமாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு. அது என்டர் பண்ணுங்கள். அப்போ உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். சப்மிட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் வெல்கம் டு ஃபைவர். அப்புறம் நம்மளோட யூசர் நேம். இதில் வந்து நீங்கள் யாருன்னு யூஸ் பண்ணோம். நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக இல்லை ஃப்ரீலான்சரான நம்ம ஃப்ரீலான்சரை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஃப்ரீலான்சரா இல்லை ஏஜென்சி மெயின்டைன் பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கும். நம்ம சோலோ ஃப்ரீலான்சர் தான், அதனால் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்குவாங்க. நான் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையும் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபினிஷ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரீலான்சிங் ப்ரொஃபைல், அப்புறம் கிக் கிரியேட் பண்ணணும், அதை பப்ளிஷ் பண்ணணும். அவ்வளோதான் உங்களோட வேலை. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுங்க. இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நேம், அதுக்கப்புறமா என்ன நேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், அப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறமா லாங்குவேஜ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ். அதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்கோங்கன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த அளவு தெரியும் அப்படின்னு சொல்லி ஃப்ளூவெண்ட்டாக தெரியும் அப்புறம் ஆட் கொடுத்துருங்க. அதே மாதிரி தமிழ் எப்படி தமிழ் தெரியும்னா தமிழ் ஆட் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதை வச்சு தான் உங்களோட இது இது பண்ணுவாங்க. அதனால் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் நீட்டாக கொடுங்க. அதை படிக்கும் போதே உங்களுக்கு புரியணும். உங்களோட ஸ்கில் செட் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் ப்ரொஃபஷனலாக கொடுங்க. செல்ஃபி எடுத்தது அதெல்லாம் வைக்காதீங்க. அப்புறம் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ கொடுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். நான் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோட்டோ வந்து இப்போதைக்கு நார்மலாக கொடுத்துருக்கேன், அப்புறமா சேஞ்ச் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இந்த இடத்துல இந்த கமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் மாதிரி ஷோ ஆகும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி எரர் வரும். அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஸ்கில் செட்லாம் எடுத்துகிட்டு அதனால் எரர் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இது ஆக்குபேஷன் என்னன்னு கேட்கும். இப்போ எனக்கு கிராஃபிக் டிசைனிங் அதெல்லாம் தெரியும். அதனால் நான் வந்து ஆப் டிசைன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இமேஜ் எடிட் பண்ணுவேன், அப்புறம் வெப் டிசைன், சோஷியல் மீடியா 4 சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் யூஐ டிசைன் இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்த ஒன்று வந்து நான்
இதில் என்ன பண்ணுவேன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்ஸ்ட் வந்தீங்கன்னா நான் வெப்சைட் டெவலப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெப் ப்ரோக்ராமிங் பண்ணுவேன். ஏஐ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவேன். வெப்சைட்டை மேனேஜ் பண்ணுவேன். அவ்வளோதான். சேட்பாட் டெவலப்மெண்ட் இதில் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் செட் என்னென்ன உங்களுக்கு ஸ்கில் செட்லாம் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சோண்டு மட்டும் என்டர் பண்ணுறேன். ஸ்கில் செட் போட்டதுக்கப்புறமா உங்களோட எஜுகேஷன்லாம் கேட்கும். டைட்டலிங் இதில் அதனால் அதர் கொடுத்துருங்க. அப்புறம் மேஜர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து 23. சர்டிஃபிகேஷன் இப்போதைக்கு சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ண விரும்பல. அடுத்து போர்ட்ஃபோலியோ. என்னோட போர்ட்ஃபோலியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இயர் ஆட் பண்ணணும். நான் எவ்வளோ லாங்காக இது பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். இந்த மாதிரி இதுவும் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இமெயில் ஐடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். மொபைல் நம்பர் வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் ஆட் பண்ணால் தான் உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி கிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ அக்கௌண்ட் கிரியேஷன் மட்டும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.